நிலவில் தென் துருவத்துல நெறைய பனிக்கட்டிகள் உள்ளதா சந்திரயான் 3 வந்து ஒரு சமிக்கை குடுத்திருக்குங்க, இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு. அதாவது இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா, 2023 ஜூலை மாசம் இங்கருந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெற்றிகரமா தரையில நிலவின் தரைப்பகுதியில சென்றடைந்ததுங்க. அந்த பகுதி அதாவது இந்த விக்ரம் லேண்டர் இறங்குன பகுதிக்கு தான் பிரதமர் மோடி வந்து சிவசக்தி முனைன்னு சொல்லிட்டு பெயர் வச்சாருங்க. இப்படியாப்பட்ட இந்த சிவசக்தி முனைகள் தாங்க இப்ப தட்பவெப்பநிலை வந்து மிகவும் லோ டிகிரியா இருக்குங்க. அதாவது வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதாவது அங்க சூரிய ஒளியே அதிகம் படாத காரணத்தினால வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்குங்க. இதனால தாங்க இங்க வந்து பகல் நேரத்துல பார்த்தோம்னா 82 டிகிரி செல்சியஸ்ல வெப்பம் இருக்காங்க. இரவு நேரத்துல -172 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர்ந்து காணப்படுதாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இங்க வந்து பனிக்கட்டிகள் உருவாயிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் நமக்கு சொல்றாங்க. இந்த பனிக்கட்டிகள் வந்து மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்க உயிர் வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பும் உள்ளதுன்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த பனிக்கட்டிகளோட உருவத்தையும், அதோட வளர்ச்சியும் நம்ம வந்து அடிக்கடி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்புறம் இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளோட இந்த இயற்பியல் துறையில தலைவரா இருக்கிறவர் துர்கா பிரசாந்த் அவரும் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது இந்த நீரின் மூலக்கூறுல உள்ள இந்த ஆக்ஸிஜன் மற்றும் ஹைட்ரஜனை பிரிக்கும் முறையில இந்த ராக்கெட்டுக்கு எரிபொருளா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தையும் அற்புதமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணிய வந்து அங்க செல்லும் இந்த நிலவுக்கு செல்லும் மனிதர்கள் குடிக்கவும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாருங்க.